ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி வைக்கிறதுக்காக 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம 3 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, தோல் உரிக்காமல் கொஞ்சம் பூண்டும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவு நம்ம எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு முட்டையை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு இதில் சேர்த்துட்டு முட்டையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை கிரேவி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகளவு தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் போல் நம்ம சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்பு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்கன்னா நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் ரொம்ப நேரம் வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மறுபடியும் ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி இது கூட சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள், தேவையான உப்பு சேர்த்து மறுபடியும் நம்ம இதை கிளறி விட போகிறோம். கிளறி விட்டு லைட்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கி விட்டுறணும். அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம முட்டையை வந்து இதில் சேர்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதம், சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச முட்டையை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கதறி விட்டுடலாம். கதறி விட்டுட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையை சேர்த்து நம்ம இறக்கணும்னா சுவையான முட்டை கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வதங்க விடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு காரெல்லாம் அந்த முட்டையில் இறங்கும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.